சங்ககாலத்தின் மண்ணில் வள்ளல் தன்மையாலும் வீரத்தாலும் இயற்கை மீது கொண்ட அளவற்றற்ற காதலாலும் உயர்ந்தவர் வேள்பாரி. 300 ஊர்களை கொண்ட வளம் கொழிக்கும் பரம்பு நாடு, அதன் இதயமாக திகழ்ந்தது பரம்பு மலை. வேளிர் குலத்தின் பெருமை, மக்களின் நம்பிக்கை, இயற்கையின் காவலன், அதுவே பாரி. ஒரு நாள் வேட்டையாடி திரும்பும் வழியில் முல்லை கொடி ஒன்று படர மரமின்றி துடித்தது. அந்த நொடியில் ஒரு மன்னன் அல்ல, ஒரு மனிதன் பேசினான். இயற்கைக்கு நான் தான் ஆதாரம். தான் வந்த தேரையே அந்த முல்லை கொடி படர கொடுத்தார். அந்த தருணத்திலிருந்து அவர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. ஆனால் வள்ளல் மனம் எல்லோருக்கும் புரியாது. சேரன், சோழன், பாண்டியன் மூவேந்தர்களும் பாரியின் புகழைக் கண்டு அஞ்சினர், போர் புரிந்தனர். ஆனால் வெல்ல முடியவில்லை. அப்போது வஞ்சகம் பேசத் தொடங்கியது. சூழ்ச்சி, துரோகம், நம்பிக்கையின் பின்புறம் மறைந்த குத்து. அவ்வாறே வீழ்ந்தார் பாரி. அவரது மறைவுக்கு பின் அவரது மகள்கள் அங்கவை, சங்கவை, அவர்களை காத்தவர் பாரியின் உயிர் நண்பர் கவிஞர் கபிலர். இது ஒரு மன்னனின் கதை அல்ல, இது இயற்கைக்கும் பேராசைக்கும் இடையிலான போராட்டம். இன்று கூட முல்லை கொடி படரும்போது அதன் நிழலில் நின்று கொண்டிருப்பார் பாரி.